அவுது பில்லாஹி மினஸ் ஷைத்வானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கியாமத் நாளுடைய 10 பெரிய அடையாளங்களுடைய வரிசையை தான் பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த பாகத்தில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தா, இந்த பதிப்பில் என்ன செஞ்சுருக்கோம்னா, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருகை எப்போது அப்படிங்கிறது தான் இந்த பதிப்பில் பார்க்க இருக்கிறோம். இது மக்களிடத்தில் ரொம்ப ஆவல் நிறைந்த தலைப்பு. பல பேருக்கு இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி தெரிஞ்சுக்க ஆசை. ஏன் அப்படின்னு பார்த்தா, அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. அதேமாரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நபித்துவ ஆட்சியை உருவாக்குறாங்களோ அதேமாரி மறுபடியும் நபித்துவ ஆட்சியை மலர செய்வாங்க. அப்படிங்கிறது காரணத்தினால தான் இவங்களுடைய வருகை எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த பிரிந்து கிடக்கிற இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இப்போ கிலாஃபத்து, அதாவது இஸ்லாமிய ஆட்சி இல்லாமல் பிரிந்து கிடக்கிறோம் இல்லையா, நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து என்ன செய்வாங்க, இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவாங்கிறனால தான் இவங்க மேலே என்ன செய்யாது, ரசூலோட பரம்பரையை சார்ந்தவங்களாக இருக்கிற காரணத்தினால இந்த டாபிக் மேலே நமக்கு ஆவல் இருக்கிறது. அப்படிங்கிறது தான், அதை தான் இந்த பதிப்பில் பார்க்க போகிறோம். இந்த இதை பொறுத்த வரைக்கும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருகை எப்போது அப்படின்னு நம்ம இந்த தலைப்பு எடுத்து பேசினா, இதுக்கு பேரலாக யார் யாரெல்லாம் என்ன வீடியோ போட்டிருக்காங்கன்னு பார்த்தா, சகோதரர் பி ஜெயின்லாப்தீன் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்காங்க. பேசினதில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை வந்துட்டு போனாலும் போயிருக்கலாம், அது ஒரு பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. இதை உங்களுக்கு கிளிப்பிங் காட்டுறேன், அதை பாருங்கள். அப்போ மஹ்தி என்பதை நம்ம ஒருத்தர் வருவார்னு இருக்குது. அவர் பெரிய ஆன்மீக குரு என்றால் நம்ம சொல்லப்படலை. ஒரு ஆட்சி செய்யக்கூடியவர் ஒருத்தர் வருவார். அவர் ரசூலுல்லாஹ் குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பார். ஃபாத்திமாவுடைய வழித்தோன்றலில் வருவார். அவருடைய பேர் அப்துல்லா முகமதாக இருக்கும், அவங்க வாப்பா பேர் அப்துல்லாவாக இருக்கும். எப்போ வருவார் என்று கேட்டால், ஒரு கலீஃபா இருப்பார், அவருக்கு 3 புதல்வர்கள் இருப்பாங்க. அது நடந்து முடிஞ்சிச்சா, வந்துச்சா, வரலையா, இனிமேல் வருமா நமக்கு தெரியலை. மர்க்கா சொல்லு. அது நடந்து முடிஞ்சிச்சா, வந்துச்சா, வரலையா, இனிமேல் வருமா நமக்கு தெரியலை. மர்க்கா சொல்லு. அது நடந்து முடிஞ்சிச்சா, வந்துச்சா, வரலையா, இனிமேல் வருமா நமக்கு தெரியலை. அனைவன் வந்து கூட முடிஞ்சிருக்கலாம், அதை போட்டு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை. மர்க்கா சொல்லு. அனைவன் வந்து கூட முடிஞ்சிருக்கலாம், அதை போட்டு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை. மர்க்கா சொல்லு. அனைவன் வந்து கூட முடிஞ்சிருக்கலாம், அதை போட்டு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை. அவர் கியாமத்தின் அடையாளத்துக்கு ஒரு சம்பந்தமே கிடையாது. அவர் என்ன ஒரு கலீஃபா இருப்பார். அந்த கலீஃபாவுக்கு 3 புதல்வர்கள் இருப்பாங்க. ஒரு புதையல் இருக்கும், அந்த புதையல் நான் எடுப்பேன் நீ எடுப்பேன்னு 3 பேரும் சண்டை போட்டுக்குருவாங்க. சண்டை போட்ட உடனே என்னவான்னு கேட்டால், ஒரு மஷ்ரிக்கு பகுதியிலிருந்து கருப்பு கொடி ஏந்தியவர்களாக ஒரு கூட்டம் முன் வருவார்கள். உங்களோட சண்டையை முஸ்லீம்களோட தான் சண்டை போடுவார் மஹ்தியை. மர்க்கா சொல்லு. உங்களோட சண்டையை முஸ்லீம்களோட தான் சண்டை போடுவார் மஹ்தியை. மர்க்கா சொல்லு. உங்களோட சண்டையை முஸ்லீம்களோட தான் சண்டை போடுவார் மஹ்தியை. நல்லா கவனிக்கணும், மஹ்தி சண்டை போடுறது யூதர்களோட கிடையாது. மர்க்கா சொல்லு. நல்லா கவனிக்கணும், மஹ்தி சண்டை போடுறது யூதர்களோட கிடையாது. மர்க்கா சொல்லு. நல்லா கவனிக்கணும், மஹ்தி சண்டை போடுறது யூதர்களோட கிடையாது. ஈசா நபி தான் யூதரோட சண்டை போட போறாரு. ஈசா நபி தான் யூதரோட சண்டை போட போறாரு. ஈசா நபி தான் யூதரோட சண்டை போட போறாரு. மஹ்தி சண்டை போடக்கூடியது யாரோடன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், மஹ்தி வரக்கூடிய காலம் எப்படி இருக்கும்னு கேட்டால், மஷ்ரிக்குன்னா உதிக்கிற திசை, கீழ்த்திசையில் இருந்து கருப்பு கொடி ஏந்தியவர்களாக ஒரு கூட்டம் என்ன செய்வாங்க, அவங்களோட சண்டை போட்டு 3 குறையும் அழித்து கொள்வார்கள். அவங்க கை ஓங்கிரும். அங்கே தான் மஹ்தி இருக்கிறார். அப்படி நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பனிக்கட்டியில் தவழ்ந்து சென்றாவது அவரிடத்தில் பையத்து செய்யுங்கள் அப்படின்னு மஹ்தி ஹதீஸில் வருகிறது. அனைவன் வந்து கூட முடிஞ்சிருக்கலாம், அதை போட்டு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை. அனைவன் வந்து கூட முடிஞ்சிருக்கலாம், அதை போட்டு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை. அனைவன் வந்து கூட முடிஞ்சிருக்கலாம், அதை போட்டு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை. பார்த்துருப்பீங்க. இப்போ ஏன் இப்படி பேசுனாங்க அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, அதில் இருக்கிற அவங்க ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பேசியிருக்காங்களா, அது என்ன பேசியிருக்காங்கன்னா, மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரை பற்றி ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 50 நிமிஷம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, டூப்ளிகேட்டாக யார் யாரெல்லாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம்ங்கிற மஹ்திங்கிற பேரில் யார் யாரெல்லாம் ஏமாற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. அப்புறம் ஈசாவும் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் ஒன்றா சந்திக்க மாட்டாங்கன்னு பேசி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஆட்சியாளர் வருவா, அவங்க ஆட்சியாளர் வந்ததுக்கப்புறம் 3 பசங்க அடிச்சுக்கணும், அந்த ஹதீஸை பேசி என்ன செஞ்சுருக்காங்க, முடிச்சிருக்காங்க. இதுல மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய தகவல், உண்மையான மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த அடையாளம் அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத ஒரு ஓரமா கடைசியா பேசிட்டு, இந்த டூப்ளிகேட்டா இருக்கிறவங்க உலகத்துல எப்படி ஏமாத்தி மக்களை வழி கெடுத்திருக்காங்கிறது தான் ஒரு முக்கியத்துவமாக பேசியிருக்கிறாங்க.
அதாவது உலகத்தில் டிசைன் தான் புதுசாக ஏமாத்திரம் வந்துக்கிட்டே இருப்பான். உண்மையான ஒரு ஆள் வந்து மெஹதி, உண்மையான மெஹதி யாருன்னு சொல்லி கொடுத்துட்டா எத்தனை மெஹதி வந்தாலும் அவங்கள நம்ம புறக்கணிச்சிருவோம். இவ்வளோ சிம்பிளான விஷயத்துக்கு போய் டூப்ளிகேட்டாக உள்ள ஒவ்வொரு மெஹதியும் யார் யாரெல்லாம் எந்தெந்த நாட்டிலேருந்து வந்து எப்படிலாம் ஏமாத்தினாங்கிற அந்த விவரம் பட்டியல் நீண்டுகிட்டே போகும். அது கதையாக பேசிக்கிட்டே இருக்கலாம். அதையா போய் எடுப்பாங்க? உண்மையான மெஹதிக்கு அடையாளம் தெளிவாக இருக்கும்போது அதை வந்து அவங்க சொல்லலை. நம்ம என்ன செய்கிறோம், அவங்க அந்த எந்த பகுதியை வந்து ஒரு மழுங்கடிச்சு பேசுகிறாங்களோ அதை நம்ம தெளிவாக என்ன செய்வோம், வைப்போம். ஆனால் அந்த ஹதீஸுகள்லாம் எடுத்து பேசலை. உண்மையான மெஹதியோடைய அடையாளத்தெல்லாம் பேசாமல் வந்துட்டு போனாலும் போயிருப்பாங்கன்னு ஒரு பிட்ட சைடு கேப்பில் போட்டாங்கிறது தான் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நம்ம அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு என்ன செய்வோம், ஏற்படுத்துவோங்கிறது தான் இந்த பாகத்தை பேச போகிறோம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 10 பெரிய கியாமத்தினுடைய 10 பெரிய அடையாளங்களில் வந்து நம்ம இந்த பாகத்துலேருந்து தான் நீங்கள் பார்த்துருக்க இந்த கவர் பேஜெலாம் ஆரம்பித்தோம். இதுக்கு முன்னாடி இந்த பாகத்தை பார்க்காதவங்க இதை பாருங்கள், இதுலேருந்து துவங்குங்க. இதுலேருந்து துவங்குனீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் அடையாளத்தை பற்றி என்ன செஞ்சுருக்கோம், கிட்டத்தட்ட வந்து இது பாகம் 3 பாகம் இது வரைக்கும் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு பாகம் இது, செகண்ட் பாகம் இது தேர்டு பாகம் இது. இந்த 3 பாகத்தையும் பார்க்காதவங்க பார்த்துருங்க. பார்த்துட்டு என்ன செய்வோம், நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 பெரிய உலக அழிவு அடையாளங்களுடைய வரிசையில் முதல் அடையாளம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு, நெருப்புக்கு தான் இப்போ ஒரு 3 பாகம் இருக்குது. இன்னும் இந்த தொடர் முடிக்கல, இன்னும் போயிட்டுருக்கு. அதே சமயத்தில் வேறு முக்கியமானது நம்ம என்ன செய்வோம், மெஹதி அலைஹிஸ்ஸலாத்தை பற்றின ஒரு கிட்டத்தட்ட சகோதரர் பி ஜெயின்லாவுதீன் வந்து ஒரு 2.5 மணி நேரம் பேசி மக்களை குழப்பியிருக்காருன்றதுனால நம்ம அந்த இதை வந்து ஒரு லைட்டாக அதையும் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ பார்த்தா மீதி இந்த 10 அடையாளங்களில் முதல் அடையாளம் நெருப்புங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் 9 அடையாளங்களையும் 3 வகையாக பிரித்திருக்கிறோம். அதில் வந்து முதல் வகை நிலச்சரிவு வகை நடக்கும்னு சொல்லியிருக்கிறோம். 2வது வகை மனிதர்கள் வகை, 3வது வகை தீர்ப்பு வகைங்கிறது தான். இந்த நிலச்சரிவு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாலேருந்து இருக்கிற அறிவிச்சு கொடுத்ததுனால இது வந்து மதீனாலேருந்து கிழக்கு திசையில் ஒரு நிலச்சரிவு ஏற்படும்ட்டாங்க. அதுக்கப்புறம் மேற்கு திசையில் ஒரு நிலச்சரிவு, அரபிய தீபகற்பத்தில் ஒரு நிலச்சரிவுன்னு இருக்காங்க இல்லையா. இந்த நிலச்சரிவு வகையில் அரபிய இந்த நிலச்சரிவு வகையை ஏன் வந்து நெருப்புக்கு அப்புறம் நம்ம கொண்டு வரோம், ஒருவேளை மனிதர்கள் வகைக்கு அப்புறமோ இல்லை வந்து தீர்ப்பு வகைக்கு அப்புறமோ இல்லை அதுக்கு முன்னாலே அப்படி வரலாம் இல்லையா, இது ஏன் 2வதாக வரணும் அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து ஏன்னா ஒன்று அந்த அரபிய தீபகற்பத்தில் ஒரு நிலச்சரிவுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த நிலச்சரிவு இமாம் மெஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக ஏற்படக்கூடியது தான். இதுவும் கியாமத் நாளுடைய அடையாளம் தான். இது வந்து கியாமத் நாள் அடையாளங்களுக்கு இது வந்து எதற்காக இருக்குன்னா இது மெஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக தான் ஏற்படும். அப்படிங்கிறதுனால தான் என்ன செய்கிறோம், அவங்க கியாமத் நாள் 10 பெரும் அடையாளங்கள்லேயே மெஹதி அலைஹிஸ்ஸலாத்தோட அடையாளமும் இருக்கிறது. அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், இந்த தொடர் விளையாட்டி நிறுவனம் இது தொடராக தான் போட போகிறோம். அதனால் தொடர் விளையாட்டி இதை நிரூபிக்க இருக்கிறோம். சரி, இதில் பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு வகைன்னு வந்துட்டோம். இந்த நிலச்சரிவு வகையை வந்து முன்னாடி கொண்டு வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கில் ஒரு நிலச்சரிவு மேற்கில் ஒரு நிலச்சரிவு இருந்தாலும் ஏன்னா அரபிய தீபகற்பத்தில் ஒரு நிலச்சரிவு அப்படிங்கிறது வந்து மக்கா அருகில் ஏன்னா ஏற்படுகிற நிலச்சரிவு. இந்த நிலச்சரிவை வந்து என்ன பற்றி தான் என்ன செஞ்சுருக்கு, இது மக்கா அருகில் ஒரு நிலச்சரிவு ஏற்படும். அது யாருக்காக இருக்குன்னா இமாம் மெஹதி அலைஹிஸ்ஸலாத்தை கொல்ல வரும்போது அவங்க என்ன செய்வாங்க, மக்காவில் தஞ்சம் பூந்திருப்பாங்க. அவங்க கொல்ல ஒரு ஆர்மி வரும். அந்த ஆர்மியை அல்லாஹ் மக்காவுக்கு அருகாமையில் வரும்போது அல்லாஹ் வந்து புதைத்து விடுவான் அப்படிங்கிற ஹதீஸ் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு இருக்குது. அப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த ஹதீஸுகளை தான் எடுத்து என்ன செய்ய போகிறோம், அந்த வரலாறை இது பண்ண போகிறோம். அதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம இதில் உள்ள எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறோம், வரிசைக்காக என்ன செய்ய போகிறோம், இன்ச்சா ஹதீஸ்களை வச்சு என்ன பார்க்க போகிறோம். மெஹதி அலைஹிஸ்ஸலாம் என்றால் யார், இமாம் அவருடைய பெயர் என்ன, இமாம் மெஹதி உண்மையான பெயர் என்ன, அவங்களுடைய அடையாளம் என்ன, அவங்களோட வருகை எப்போது, அதேமாரி வந்து அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து நுட்பமாக இதில் இருக்க எல்லாத்தையும் நம்ம பேச போகிறோம். அது மாதிரி வந்து கிட்டக்க தான் இருக்குது, அவங்களுடைய வருகை வந்து இன்னும் ஒரு 7 வருஷத்துக்குள்ளே இருக்கும். அப்படிங்கிறப்ப இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு 4 வருஷத்துலேருந்து 7 வருஷத்துக்குள்ளே எதிர்பாருங்க அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி உள்ள கணக்குகள்லாம் என்ன செய்ய போகிறோம், பேச போகிறோம் இல்லையா. இது வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி மெஹதி அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி நுட்பமாக வந்து நிறைய பேசி இருக்காது. நம்ம என்ன செய்ய போகிறோம், ஹதீஸுகள்லாம் எடுத்து வச்சு ஆதாரமான செய்திகள் எது, அது ஆதாரமற்றது எது அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் பேசுவோம். அவங்க வயசு உட்பட என்ன செய்வோம் பேசுவோங்கிறது தான். இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை வந்து பின்னாடி தொடராக போவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஷார்ட்டான ஒரு ஸ்டோரி சொல்லணும் இல்லையா, அதை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்கிறோம், என்ன செய்யுங்க பாருங்கள். ரஹமத் அறக்கட்டளை பப்ளிகேஷன், ரஹமத் பப்ளிகேஷனுடைய இந்த சைட்டுக்கு போயிட்டு முஸ்லீம் அந்த சஹீஹ் முஸ்லீம் அந்த ஹதீஸ் புக்கை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதெல்லாம் அத்தியாயங்கள்.
இந்த அத்தியாயங்களில் வந்து கீழே வந்து போனீங்கன்னா 52வது அத்தியாயம் இது இருக்கு இல்லையா, 52வது அத்தியாயங்களில் குழப்பங்களும் மறுமை நாளின் அடையாளங்களும் அப்படின்ட்டு இருக்குல்ல. ஸோ இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா ஏன்னா உங்களுக்கு ஹதீஸுகள் வரும். இந்த தலைப்பு பார்த்திங்கன்னா குழப்பங்களும் மறுமை நாளின் அடையாளங்கள் வருதுல்ல. இதில் பார்த்தா இதில் வந்து பாடம் 1, இந்த பாடம் 1 விட்டுட்டு இதில் வந்து ஒரு 3 ஹதீஸ் இருக்கும் பாடம் 1. 5520, 21, 22 இந்த 3 ஹதீஸை விட்டதுக்கப்புறம் பாடம் 2 ஆரம்பிக்கும். இந்த பாடம் 2 பாருங்கள். பாடம் 2 வந்து இறை இல்லம் காபாவை நாடி வரும் படையினர் பூமிக்குள் புதைந்து போவது பற்றிய முன்னறிவிப்பு. அப்படின்னா யார்? மெஹதி அலைஹிஸ்ஸலாம் பற்றின ஒரு தலைப்பு இது. இதில் பார்த்தா மொத்தம் 5 ஹதீஸ் இருக்குங்க. இது வந்து 5523லேருந்து 5524, 25, 26, 27 ஹதீஸ் மொத்தம் இருக்கு இல்லையா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இதை வந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து முக்கியமாக இந்த 25லேருந்து ஒரு விஷயம் காட்டுறோம் பாருங்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறையில்லத்தின் மீது போர் தொடுக்க எண்ணி ஒரு படையினர் நிச்சயமாக வருவார்கள். அவர் பூமியில் ஒரு சமவெளி இருக்கும்போது நடுவில் உள்ள அணியினர் பூமிக்குள் புதைந்து போவார்கள். முன்னால் உள்ள அணியினர் பின்னால் இருக்க அணியினர் அழைப்பார்கள். பிறகு அவர்களும் பூமிக்குள் புதைந்து போவார்கள். இறுதியில் அங்கிருந்து தப்பித்து வந்து அவர்களை பற்றி செய்தி அறிவிப்பாளர் மட்டுமே எஞ்சியிருப்பார். ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் எஞ்சுவார் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யுது சொல்லப்படுது இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் 26ல் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இதில் வந்து ஒரு கருத்து இருக்குது. என்னன்னு பார்த்தா இந்த இல்லத்தை அதாவது காபாவை நோக்கி அபயம் தேடி ஒரு கூட்டத்தார் வருவார். அபயம் தேடி என்னது ஒரு கூட்டத்தார் வருவார்னு இருக்குது இந்த இடத்துட்ட என்ன. அப்போ ஒரு கூட்டத்தார்னா வந்து மெஹதி அலைஹிஸ்ஸலாம் தனியாக வரல, அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு கூட்டம் ஃப்ரெண்ட்ஸோடு வருவாங்க. அவரிடம் ஆதரவு படையினரோ அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு என்னது சப்போர்ட்டுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆட்பலமோ முன் ஏற்பாடோ எதுவும் இருக்காது. ஒரு சின்ன ஒரு கூட்டமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வருவாங்கன்னு இதுலேருந்து புரிஞ்சுக்கணும். அதனால் அவர்களை தாக்குவதற்கு படை ஒன்று அவர்களிடம் அனுப்பப்படும். அப்படையினர் ஒரு சமவெளியில் இருக்கும்போது அவர்கள் பூமிக்குள் புதைந்து போவார்கள்னு உள்ள ஹதீஸ். இதெல்லாம் டீட்டெயிலாக முன்னாடி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா வந்து இந்த முக்கியமாக இந்த ஹதீஸில் பார்த்தா 5527வது ஹதீஸ் தான் என்ன செய்யும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து புரண்டு படுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போதைக்கு அவங்க என்ன செய்வாங்க, இஸ்லாமிய அந்த படை வந்து காஃபிரான படை கிடையாது, ஒரு முஸ்லீமான படை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸை நீங்கள் படித்து பார்த்தா இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எல்லாமே பின்னாடி தெளிவாக பார்ப்போம். இது யாருன்னா மெஹதி அலைஹிஸ்ஸலாத்தை பற்றின ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்கு தான் என்ன செய்கிறோம் காட்டுறோம். இதில் வந்து அவங்க வந்து ஒரு இஸ்லாமிய படை அப்படிங்கிற ஒரு செய்தி என்னுடைய உம்மத்திலேருந்து என்னுடைய குறைஷியர்கள் ஒருவருக்காக இறையிலத்தை நோக்கி படையெடுத்தா வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவங்க ஒரு சமவெளியில் இருக்கும்போது மக்காவுக்கு நெருக்கமாக இருக்கும்போது அல்லாஹ் வந்து புதைச்சிருவோம் அப்படிங்கிறது தான். சரி, இப்போ இது வந்து நீங்கள் இந்த ஹதீஸ்களை பார்த்துப்பீங்க. இன்னும் சில விவரம் சொல்கிறோம், அதையும் இப்போ கேட்டுக்கோங்க. இமாம் மெஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை பற்றின ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறதுக்கு தான் வரைபடத்தை யூஸ் பண்ணி நம்ம சொல்லலான் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இது இந்தியா இல்லையா. இந்த இந்தியாவில் வந்து இது தமிழ்நாட்டில் வந்து நம்ம சென்னையில் தலைநகரத்தில் இருக்கிறோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமாக எங்கே அப்படின்னு பார்த்தா மெஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து மக்காவில் வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் உயிருக்கு அவங்க ஆபத்து வந்து அவங்க வந்து தஞ்சம் போடுவாங்க. தஞ்சம் போடுறப்ப வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டு படை வந்து அனுப்பப்படும். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இந்த இஸ்ரேல் இருக்குல்ல, இந்த இஸ்ரேலோட கவராகி மெயினாக வந்து சாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாம் பகுதின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியிலேருந்து ஒரு படை வரும். அது இஸ்லாமிய படை தான். இதுதான் ஃபஸ்ட்டு படை, இது இஸ்லாமிய படை. அதேமாரி இன்னொரு பகுதியிலேருந்து இந்த பகுதியிலேருந்து என்ன செய்யும் ஒரு படை வரும். இது வந்து பார்த்தா முக்கால்வாசி ஆப்கானிஸ்தான் நிறைய பகுதி சேர்ந்துருக்கும். அப்போ ஈரானில் கொஞ்சம், பாகிஸ்தானில் கொஞ்சம். மெயினாக இது ஆப்கானிஸ்தான்லேருந்து புறப்படுற கருப்பு கொடி ஏந்திய ஒரு படை. இந்த படை வந்து புறப்படும். இது வந்து ரெண்டாவது படை. இந்த முதல் படை வந்து மெஹதி அலைஹிஸ்ஸலாத்தை அழிப்பதற்காக சாம்லேருந்து புறப்படுற படை. இந்த முதல் படை இருக்குல்ல, இது வந்து மெஹதி அலைஹிஸ்ஸலாத்தை அழிப்பதற்காக வருகிற படை. அதேமாரி கருப்பு கொடி ஏந்தி குரைசான் பகுதியிலேருந்து, அதாவது குறிப்பாக ஆப்கானிஸ்தான் பகுதியிலேருந்து புறப்படுற அந்த படை வந்து அது இஸ்லாமிய படை தான். அது மெஹதி அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆதரவாக வரைப்படை. அப்போ ஒன்று அழிப்பதற்காக சாம்லேருந்து வர படை அழிப்பதற்கு வர்றது, குரைசான்லேருந்து வர படை ஆதரவு கொடுக்க வருது அப்படிங்கிறது தான். ஸோ இது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் என்ன செய்ய போகிறோம், இமாம் மெஹதியோடைய வருகை கரெக்டாக எப்போது அப்படிங்கிறது உலகத்தில் எல்லாரும் அவரை மெஹதி அலைஹிஸ்ஸலாம்னு ஆட்சியாளராக ஏற்றுக்கொள்ளணும்னா இந்த பின்னணி வரலாறுலாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயம் ஹதீஸில் லைட்டாக ஒரு முக்கியமான பாயிண்ட்டை காட்டிட்டு இன்னும் சில தகவல் சொல்லிட்டு இதை வந்து தொடருவோம். இன்ஷா அல்லாஹ் அதை பாருங்கள்.
பார்த்துருப்பீங்க இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மக்கா, இந்த ஒரு மெக்கா, இது மக்கா, இது மதீனா இல்லையா? இது டோட்டலாக இது வந்து சவுதி அரேபியா. இதோடைய ஆட்சியாளர், ஒரு ஆட்சியாளர் என்ன செய்வார், இருப்பார். அப்போதைக்கு வந்து ஒரு புதையல் வெளிப்படும். அந்த புதையல் வெளிப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த ஆட்சியாளர் இறந்துருவார். இறந்த உடனே அந்த புதையலுக்காக என்ன செய்வாங்க, அந்த ஆட்சியாளருடைய 3 மகன்கள் அடித்து கொள்வார்கள் அப்படிங்கிறது தான். அடித்து கொண்டு அவங்க 3 பேருக்கு மத்தியில் சண்டை நடக்குங்கிறது தான். அந்த சண்டை நடக்கிறப்ப மெஹதி அலைஹிஸ்ஸலாம் எங்கே இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்து முதல்ல இந்த கொரசான் பகுதின்னு சொல்லப்படுறதுல கருப்பு கூடி ஏந்திய கூட அங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்க முதல்ல மதீனாவில் தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மதீனானா 2 அர்த்தம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹிஜ்ரத் செஞ்சு அந்த மஸ்ஜிதுல் நபவி இருக்கிற பகுதிக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த ஊருக்கு பேர் யஸ்ரிப். அவங்க வந்த பிறகு அந்த ஊருடைய வந்து அது மதீனாவாக என்ன செய்வாங்க, அது ஒரு பெரும் நகரமாக மாறிட்டனால அது மதீனான்னு அழைக்க ஆரம்பித்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொருத்தையும் மதீனான்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வந்து இஸ்தான்புல், துருக்கி நாட்டில் கான்ஸ்டன்டினோப்பிள் இருக்குல்ல, இன்னைக்கு இஸ்தான்புல், அதை வந்து என்ன செய்யும் மதீனான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த கதையை பொறுத்தவரையும் அது வந்து இந்த சவுதி அரேபியாவில் இருக்கிற மஸ்ஜிதுல் நபவி இருக்கிற அந்த பகுதியில் தான் அவங்க இருக்கக்கூடும், அங்கேருந்து தான் அவங்க புறப்படணும் அப்படிங்கிறது வந்து அதிகமான அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதான் மஸ்ஜிதுல் நபவி பகுதியில் தான் அவங்க இருக்கணும். அவங்க அங்கே இருக்கிறப்ப என்ன செய்யணும், அந்த ஆட்சியாளருடைய 3 பசங்கள் புதையலுக்காக அழித்து கொண்டு அது உள்நாட்டு கலவரமாக அந்த மாதிரி ஆகி அதில் ஆபத்து வர்றப்ப அவங்க என்ன செய்வாங்க, அவங்க உயிருக்கு ஆபத்து வரணும். அப்போ என்ன செய்வாங்க, இந்த மதீனாலேருந்து அவங்க என்ன செய்வாங்க, அப்படியே புறப்பட்டு மக்காவை நோக்கி என்ன செய்வாங்க, மக்காவில் போய் தஞ்சம் போடுவாங்க. தஞ்சம் போகிறப்ப அவங்க ஒரு தனியாளாக தப்பிப்பாங்களா, மதீனாலேருந்து மக்காவுக்கு போய் அபயம் தேடி போவாங்களா, இல்லை ஒரு குரூப்பாக போவாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட தான் போவாங்கங்கிற மாதிரி ஹதீஸ்களில் நாங்கள் மேற்கோள் காட்டினோம். அதை பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸோ ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸோ எவ்வளோ நாள் இருக்கலாம், அது அல்லாஹ் அறியும். அந்த கணக்கெல்லாம் நமக்கு கரெக்டாக தெரியாது. ஆனால் அவங்க ஒரு சின்ன ஒரு கூட்டமாக போவாங்க அப்படின்னு இருக்குது. அந்த கூட்டம்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கணிப்பு. ஸோ அந்த மாதிரி போவாங்க, தனியால் போகல அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வருதுங்க. போவாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு படை பலமோ இல்லை ஆட்கள் பலமோலாம் இருக்காது. அவங்கள காப்பாற்றுற மாதிரி எந்த ஒரு படை பலமோ ஆட்கள் பலமோ அவங்கக்கிட்ட ஆட்சியோ எதுவுமே இருக்காதுங்கிறத இங்கே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்படி போகிறாங்க இல்லையா, இப்படி போய் தஞ்சம் பூந்து அங்கே இருக்கிறாங்க. அங்கே இருந்த பிறகு மக்கால அப்போ வந்துட்டாங்க, மதீனாலேருந்து இப்போ மெக்கா வந்துட்டாங்க. அப்போ எதுக்கு வந்தாங்க, அவங்க உயிருக்கு ஆபத்து வர உள்நாட்டு கலவரம் காரணமாக அந்த புதையலுக்காக ஒரு மன்னருடைய 3 பசங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிற காரணத்தால், ஒரு ஆட்சியாளரோட 3 பசங்க அடித்து இருக்கிறதுனால ஆபத்து ஏற்பட்டு இப்படி வந்திருக்கலாம். இது ஒரு காரணமாக சொல்லுகிறோம். இன்னொரு காரணம் கூட இருக்குது, பின்னாடி சொல்லுவோம். அதுவாகவும் இருக்கலாம். ஆனால் இதுதான் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்போ வந்து இந்த மாதிரி வர்றப்ப இங்கே மக்காவில் இருக்கிறாங்க இல்லையா, மக்காவில் இருக்கும்போது அந்த இடத்துல அல்லாஹ் வந்து அவங்கள வந்து மெஹதியாக, ஒரு சைடில் சண்டை நடந்து ஆபத்து போயிட்டு இருக்குது, அந்த மக்காவில் இருக்கிற மக்களுக்கு அல்லாஹு தாலா வந்து அந்த தஞ்சம் பூந்த ஒரு நபரை வந்து மெஹதியாக அவருக்கு அந்த அவரை பற்றின விஷயத்தை என்ன செஞ்சிடலாம், விழிப்புணர்வு அந்த இடத்துல ஏற்படுத்தலாம். அந்த இடத்துல ஒரு மெஹதியாக பாப்புலர் லைட்டாக அப்படி ஆக ஆரம்பிக்க, அங்கே உள்ள மக்கள் அவர்கிட்ட என்ன செய்யலாம், பையத்து மாதிரி செய்யக்கூடிய நிகழ்வு நடக்கலாம். அந்த பையத்து எதுகிட்ட நடக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப, அந்த அஸ்வத்து கல் இருக்கு இல்லையா, கருப்பு கல், சொர்க்கத்தின் கல்லுன்னு காபத்துல்லாவில் அந்த முனையில் வச்சுருக்காங்களே, அதுக்கும் மக்காம் இப்ராஹிம்னு இருக்குல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு கூண்டு மாதிரி இருக்கும்ல, அதுக்கும் மத்தியில் வச்சு பையத்து செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸ்களில் வருகிறது. ஸோ அந்த மாதிரி பையத்து செஞ்ச உடனே வந்து ஒரு சைடில் வந்து சண்டை நடந்துகிட்டு இருக்குது, 3 பசங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு சைடில் இந்த மாதிரி இந்த லோக்கலாக அந்த மக்கால் இருக்கிற மக்கள் வந்து அவரை மெஹதி, அவர் ஆட்சியாளராக ஏற்றுக்கிட்டு ஏதோ ஒரு அடையாளம் தென்படுகிறது. அப்போதைக்கு அந்த மாதிரி அந்த மக்களுக்கு தென்படுறப்ப அவங்க பயத்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த நியூஸ் வந்து இப்படி ஒருத்தர் பாப்புலர் ஆகிட்டு இருக்காருங்கிற நியூஸு உலகம் ஃபுல்லாக பரவும் இல்லையா. பரவி வந்து போகிறப்ப எங்கே பரவுது முதல்ல அப்படின்னு பார்த்தா, எங்கே பரவி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, இந்த இஸ்ரேல், இந்த சாம் அந்த பகுதி இருக்குல்ல, சாம் பகுதி, இந்த சாம் பகுதிக்கு பரவி இருக்கிறனால இங்கேருந்து அவர் வந்து ஒரு படை புறப்படுது. அது இஸ்லாமிய படையாக புறப்படுது. ஏன் இஸ்லாமிய படை புறப்படுது அப்படின்னா, அந்த நபரை நம்ம அழிக்கணும்னு புறப்படுது. அப்போ என்ன அர்த்தம், மெஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர் இந்த படைக்கு வந்து, இந்த இஸ்லாமிய படைக்கு வந்து அவர் டூப்ளிகேட் மெஹதிங்கிற மாதிரி என்ன செஞ்சுருக்கணும், அவங்களுக்கு தோன்றி அதை அவரை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க புறப்படணும். அந்த மாதிரி புறப்பட்டு அவங்க என்ன செய்வாங்க, மெக்காவுக்கு நெருக்கமாக வருவாங்க. மதீனாலாம் கடந்து மெக்காவுக்கு நெருக்கமாக வர்றப்ப மெக்காவோட எல்லைக்கு முன்னால் பைதா அப்படின்னா சமவெளின்னு அர்த்தம். அந்த சமவெளி பகுதிக்கு வர்ற
வர்றப்ப எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னால் காபத்துல்லாவை நோக்கி படையெடுத்து வந்தாங்களோ அந்த யானைப்படையை வந்து அல்லாஹ் எப்படி அந்த எல்லைக்கு முன்னாடி வச்சு அதை புதைச்சானோ அதே மாதிரி இந்த படையை என்ன செய்வான் அல்லாஹ் புதைப்பான் அப்படின்னு இருக்குது. நிலச்சரிவை ஏற்படுத்தி புதைப்பான் அப்படின்னு. அதுலேருந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் தப்பிச்சு வந்து மக்கால அறிவிப்பு செய்வார், இந்த மாதிரி ஒரு படம் வந்துச்சு புதைஞ்சு போச்சு அப்படின்னு செய்யப்படும். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது இல்லையா, இதுதான். அப்போ வந்து 10 பெரும் அடையாளங்கள்ல 3 அடையாளங்கள் இருக்கிறது. நிலச்சரிவு சம்பந்தமா 3 அடையாளங்கள் இருக்கிறது. ஒன்று கிழக்கில் மதீனால இருந்து அதை அறிவிச்சனால மதீனாவோட கிழக்கு திசையில ஒரு பூகம்பமும் மேற்கு திசையில பூகமும் அரபிய தீபகற்பத்துல ஒரு பூகம்பம்னா மக்கா மதீனா ஹிஜாஸ் பகுதியில் சொல்லப்படுது. அந்த மாதிரிங்கிறப்ப அங்க ஒரு பூகம்பம் ஏற்படுங்கிறப்ப இந்த நிலச்சரிவு வந்து ஒரு பெரிய ஆர்மி புதையப்படுது. இது வரைக்கும் வரலாற்றில் மக்காவுக்கு நெருக்கமாக ஒரு மிகப்பெரிய படை வந்து புதையப்பட்டிருக்கான்னா யானைப்படை அழிக்கப்பட்டுச்சு, ஆனால் அது புதைஞ்சு அழிக்கப்படலை. இந்த மாதிரி ஒரு ஆர்மி வந்து நிலச்சரிவு ஏற்பட்டு புதைஞ்சிருக்கான்னா இதுவரை வரலாற்றில் இல்லை. மெஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்து கொல்வதற்காக வர படை தான் இப்படி புதையப்படுங்கிறப்ப அப்போ அதான் பெரும் 3 அடையாளங்கள் இருக்குல்ல, கியாமத் நாளுடைய 10 பெரும் அடையாளங்களில் 3 அடையாளம் நிலச்சரிவில். ஒன்று ஹிஜாஸில் உள்ள நிலச்சரிவு, இந்த நிலச்சரிவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட கணிப்பு. அதனால வந்து என்னது, கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு அடையாளம் நடந்த உடனேயே நம்ம உலகம் முழுக்க என்ன முடிவு செஞ்சிடலாம், உலகம் முழுக்க இருக்க இஸ்லாமியர்கள் அப்பதான் என்ன செய்யணும், மெக்கால அந்த நபர் யாருன்னா நிஜமான மெஹதி தான். அப்போ அவர்கிட்ட நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், பையத்து செய்யணும், உறுதிமொழி கொடுக்கணும்னு வந்துடும். ஏன் அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி ஒன்று கேள்விப்படுறப்ப நீங்கள் என்ன செய்யுங்க, பனிமலையில் தவழ்ந்து செய்து பையத்து செய்கிற அவசியம் ஏற்பட்டால் கூட அந்த ஒன்று பையத்து செய்யுங்கன்னு வலியுறுத்தியிருக்காங்க. இது எதுக்கு இந்த சொல்கிறாங்க, அதுக்காக பனிமலையில் தவழ்ந்து செல்லுன்னு போடணும்னு அர்த்தம் இல்லை. அந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டது. அவ்வளோ கஷ்டமாக போய் பையத்து செய்கிற சூழ்நிலை இருந்தால் கூட பையத்து செய்யுங்க அப்படிங்கிறதுக்கு தான் சொல்லப்படுகிறது. ஸோ இதான் விஷயம். அப்போ முதல் வந்து படை என்னாகும், இந்த படை மக்கால மெஹதி அலைஹிஸ்ஸலாம் பாப்புலர் ஆகிறப்ப சாம் பகுதியிலேருந்து வர்ற அந்த இஸ்லாமிய படை புதைஞ்சிரும் அப்படிங்கிறது தான். ரெண்டாவது என்ன பண்ணுவோம், இது வந்து இங்கே பாப்புலர் ஆனோடனே கொரைசான்லேருந்து ஒரு படம் புறப்பட்டு வரும். அதன் பிறகு கொரைசான்லேருந்து கருப்பு கொடி ஏந்திட்டு அந்த படம் என்ன செய்யும், மெஹதி அலைஹிஸ்ஸலாத்திட்ட வந்து ஆதரவாக வந்து பையத்து செய்யும் அப்படின்ட்டு. பையத்து செய்கிறப்ப அப்போ அதுக்கு இப்போ மெஹதி அலைஹிஸ்ஸலாம் மெக்காவில் இருக்கிறாங்க, ஆனால் அந்த படம் எங்கேருந்து புறப்பட்டுச்சு, கொரைசான்லேருந்து புறப்பட்டுச்சு. கொரைசான்லேருந்து மெக்கா வர வரைக்கும் மெஹதி அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்களான்னா இருக்கலை அப்படின்னு இந்த கதையிலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த பையத்து செய்த பிறகு அவங்க என்ன செய்வாங்க, ஆட்சி அமைப்பாங்க இல்லையா, அப்போ இந்த பகுதியில் ஆட்சி அமைச்சிருவாங்க. ஆட்சி அமைக்கப்பட்ட பிறகு மக்கா மதீனா இதெல்லாம் ஆட்சி அமைக்கப்பட்டு இஸ்லாமிய ஆட்சி அமைஞ்சிருது. ஸோ கொரைசான் படையும் கூட இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கொரைசான் படை என்ன செய்யணும், என்ன உலக போர் வந்து பெரும் போர் நடக்கும் இல்லையா, யூதர்களுடையும் கிறிஸ்தவர்களுடையும் நடக்கும். அது வந்து எங்க சாம் பகுதியில் தான் மெயினாக நடக்கும் இல்லையா. ஸோ சாம் பகுதியில் நடக்கிற சாமை நோக்கி அப்படி புறப்பட அப்படி ஆரம்பித்து புறப்பட மாதிரி புறப்பட்டால் தான் என்ன செய்யணும், அப்போதைக்கு மெஹதி அலைஹிஸ்ஸலாம் கொரைசான் படையில் இருப்பாங்க. அப்போ அந்த ஹதீஸில் என்ன புரிஞ்சுக்கணும், அவங்க நிஜமாக கொரைசான்லேருந்து புறப்பட்டு மெக்கா வர வரைக்கும் மெஹதி அலைஹிஸ்ஸலாம் அந்த படையில் இருக்க மாட்டாங்க. மெக்காலேருந்து சாம் பகுதி சிரியாவை நோக்கியோ இல்லை இந்த வந்து இஸ்ரேலை நோக்கி படை புறப்பட்ட அந்த அப்போதைக்கு தான் என்ன செய்ய முடியும், மெஹதி அலைஹிஸ்ஸலாம் படையில் இருக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால அப்போ நிச்சயமாக என்ன செய்வாங்க, இப்போ இருக்கிற அந்த இஸ்ரேலை நோக்கியோ இல்லை வந்து சிரியா நோக்கியோ என்ன செய்வாங்க, பெரும் போருக்காக செல்லுவாங்க. அப்போதைக்கு அந்த படையில் யார் இருப்பா, மெஹதி இருப்பாங்க அப்படின்னா தான் இதுதான் பொருத்தமாக அமைகிறது. இப்போ கொரைசான் படையில் மெஹதி இருப்பாங்கன்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்க கூடாதுன்னா, கொரைசான் ஆப்கானிஸ்தான்ல புறப்பட்ட மெக்கா வர வரையும் இருக்க மாட்டாங்க, மெக்காலேருந்து இஸ்ரேலுக்கோ சிரியாவுக்கோ அப்படி புறப்படுறப்ப தான் இருப்பாங்க அப்படின்னு அந்த ஹதீஸில் இருக்கிற அந்த விஷயங்களை இப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதை பற்றின விரிவாக நம்ம என்ன செய்வோம், எல்லா ஹதீஸ்களையும் வைத்து ஒன்று விடாமல் அவர்களோட பற்றின விஷயத்தை தான் இனிமேல் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இதுக்கப்புறம் உள்ளதை என்ன செய்யுங்க, இந்த வரைபடம் இல்லாத விஷயங்களையும் சொல்லுவோம். இந்த ஸ்டார்டான ஸ்டோரி பார்த்துருப்பீங்க. இந்த பார்த்ததில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, முக்கியமாக என்ன அவங்களுடைய வருகையை குறிக்கிறது. அவங்க இன்னும் வரல, இனிமேல் தான் வர இருக்காங்க, இனிமேல் தான் அவங்க வருவாங்க அப்படிங்கிறதுக்கு இருக்குது. ஆனால் சகோதரர் பி ஜெயலலாவுதீன் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, 2 விஷயங்களை வந்து குழப்பி இருக்கிறாங்க. ஒன்று, இமாம் மெஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களை பற்றின விழிப்புணர்வு இருக்குல்ல, அதை உருவாகிறத போட்டு குழப்புறாங்க. அதை வந்து நம்ம என்ன செய்வோம், அதை வந்து இதுக்கப்புறம் உள்ள வீடியோ சீரீஸில் போடுவோம். அதேமாதிரி யூதர்களுடைய சூழ்ச்சி இல்லை அந்த விழிப்புணர்வு, அவங்க சூழ்ச்சியை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுறது இல்லை அவர்கள் எதிராக அணி திரள்றதா என்ன செய்கிறாங்க, குழப்பி விட்டு அதெல்லாம் ஒன்றுமே இல்லாத ஒரு செய்தியை மக்கள் அதில் கவனம் செலுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அதை குழப்புறாங்க.
நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அதை ஹதீஸ்களாக அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அதில் ஃபில்டர் பண்ணுற வேலையெல்லாம் நீங்கள் ஏன் செய்கிறீங்கிறது தான். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உலகத்தில் அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டாங்க, எதை மறைக்கணுமோ மறைச்சிட்டாங்க, எதை சொல்லணுமோ சொல்லிட்டாங்க. சொன்ன விஷயத்தில் நீங்கள் ஏன் அதை போய் மறைச்சிக்கிட்டு இருக்கீங்கிறது தான், அதையும் போட்டு குழப்புறீங்க மக்கள் இடத்துல அப்படிங்கிறது தான். நம்ம என்ன செய்வோம், அவங்க எப்படி இதை போட்டு குழப்பி இருக்கிறாங்க, மெஹதி அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி இருக்கட்டும், இல்லை வந்து யஜூஜ் மௌஜூஜை பற்றி இருக்கட்டும், இல்லை யூதர்களுடைய சூழ்ச்சிகளை பற்றி இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஒரு டம்மியாக்கி என்ன செய்கிறாங்க, நன்மை செய்கிறோங்கிற பேரில் அதெல்லாம் ஒரு டம்மியாக்கி மக்கள்கிட்ட குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லைனாலும் வழிகிடுவாங்கங்கிறது தான். அப்போ நிஜமான மெஹதி வந்தாலும் அதை ஏற்றுக்க முடியாத லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க. மக்களுடைய அந்த விழிப்புணர்வுனா ஏற்றுக்க முடியாதவங்க. இனிமேல் குழப்ப காலங்களில் தான் உண்மையான மெஹதியை பற்றின அடையாளமும் தெரியணும், யூதர்களோட சூழ்ச்சியும் தெரியணும், யஜூஜ் மௌஜூஜ் பற்றின குழப்பங்கள், தஜாலுடைய குழப்பங்கள் பற்றின விவரம் தெரியணும். அதை மேலோட்டமாக இவங்க வந்து பார்த்துருக்காங்க ஒளிய ஹதீஸ்கள்லாம் வந்து அதை ஆழமாக ரிசர்ச் பண்ணவே இல்லைங்கிறத வந்து நம்ம தெளிவாக என்ன செய்வோம், இது மூலியமாக காட்டி கொடுப்போம். இருந்தாலும் நம்ம வந்து அவங்கள நோக்கமாக வச்சு பேசலை, குழப்புறதுனால அதெல்லாம் நம்ம உள்ளார கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. அந்த குழப்பங்களை வந்து மக்கள் இடத்துல எடுபடுற காரணத்தினால தான் நம்ம என்ன செய்கிறோம், உள்ளார கொண்டு வந்து பேச வேண்டியதாக இருக்க ஒழிய நம்ம வந்து அவங்க வந்து இலக்கு கிடையாது பெருசாக. ஆனால் அவங்க குழப்புறாங்கங்கிறது வந்து முக்கியமாக கவனம் வேண்டியது. மக்கள் வந்து அதனால் வழிகெடுக்கிறாங்க, அதனால் வந்து உண்மையை விட்டு பெறலுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறது. அதனால் பேசுகிறோம். இன்ஷா அல்லாஹ் வந்து என்ன செய்யுங்க, இதுக்கு அடுத்த வீடியோவில் என்ன செய்வோம், இன்னும் நுட்பமாக இதை தொடருவோம் அப்படிங்கிறது தான். யஜூஜ் மாஜூஜ்ங்கிற கூட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்றானே தவிர அவங்க உர்ஜான் என்று குர்ஆன்ல எங்க இருக்குது? இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உர்ஜான்னு சொன்னாங்களா? அவங்க குழப்பம் விளைவிக்கிறதுனால அப்படி அல்லாஹ் ஒரு தனி ஒரு இனமாக மாத்தி சின்னதா இருப்பாங்க, அப்பதான் அவ்வளவு பேர் இருக்க முடியும். மர்க்கா சொல்லு. யஜூஜ் மாஜூஜ்ங்கிற கூட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்றானே தவிர அவங்க உர்ஜான் என்று குர்ஆன்ல எங்க இருக்குது? இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உர்ஜான்னு சொன்னாங்களா? அவங்க குழப்பம் விளைவிக்கிறதுனால அப்படி அல்லாஹ் ஒரு தனி ஒரு இனமாக மாத்தி சின்னதா இருப்பாங்க, அப்பதான் அவ்வளவு பேர் இருக்க முடியும். மர்க்கா சொல்லு. யஜூஜ் மாஜூஜ்ங்கிற கூட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்றானே தவிர அவங்க உர்ஜான் என்று குர்ஆன்ல எங்க இருக்குது? இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உர்ஜான்னு சொன்னாங்களா? அவங்க குழப்பம் விளைவிக்கிறதுனால அப்படி அல்லாஹ் ஒரு தனி ஒரு இனமாக மாத்தி சின்னதா இருப்பாங்க, அப்பதான் அவ்வளவு பேர் இருக்க முடியும். 1999ங்கிற அளவுல அவங்க அதிகமா இருப்பார்களே, ஆனால் மனித இனத்தை விட அவங்களோட நம்பர் வந்து 1999 இருக்கும். நம்ம ஒன்னா தான் இருப்போம். அப்ப மனித இனத்தை விட அவர்களுடைய எண்ணிக்கை வந்து 1000 மடங்கு கூட. 1000 மடங்கு கூடவாது அந்த இடம் பத்தாது. மர்க்கா சொல்லு. 1000 மடங்கு கூடவாது அந்த இடம் பத்தாது. மர்க்கா சொல்லு. 1000 மடங்கு கூடவாது அந்த இடம் பத்தாது. அவங்க அடைத்து வைத்திருக்கிற அந்த இடத்துல வந்து அவ்வளவு 1000 மடங்கு அதிகமா இருந்தார்களே, ஆனால் அவங்க நம்ம அதிகமான அவங்களுக்கு போயிடும் இருந்து வந்துருவாங்க. அது அந்த மலையை உடைச்சிக்கிட்டு வர முடியலன்னு பாக்குறத வச்சு பார்த்தா யஜூஜ் மாஜூஜ்ங்கிற கூட்டத்தை பத்தி அல்லாஹ் சொல்றானே தவிர அவங்க உர்ஜான் என்று குர்ஆன்ல எங்க இருக்குது? இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உர்ஜான்னு சொன்னாங்களா? எலி மாதிரி உன மாதிரி சின்ன ஆட்களா இருப்பாங்க போல இருக்கு, அப்பதான் 50 பேர் இருக்க முடியும். மர்க்கா சொல்லு. யஜூஜ் மாஜூஜ்ங்கிற கூட்டத்தை பத்தி அல்லாஹ் சொல்றானே தவிர அவங்க உர்ஜான் என்று குர்ஆன்ல எங்க இருக்குது? இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உர்ஜான்னு சொன்னாங்களா? எலி மாதிரி உன மாதிரி சின்ன ஆட்களா இருப்பாங்க போல இருக்கு, அப்பதான் 50 பேர் இருக்க முடியும். மர்க்கா சொல்லு. யஜூஜ் மாஜூஜ்ங்கிற கூட்டத்தை பத்தி அல்லாஹ் சொல்றானே தவிர அவங்க உர்ஜான் என்று குர்ஆன்ல எங்க இருக்குது? இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உர்ஜான்னு சொன்னாங்களா? எலி மாதிரி உன மாதிரி சின்ன ஆட்களா இருப்பாங்க போல இருக்கு, அப்பதான் 50 பேர் இருக்க முடியும். அநியாயம் பண்ணுவாங்க. ஆள சைஸ்ல மனிதன் தான், மனிதனுக்கு எல்லாமே இல்லாட்டி எல்லாம் நரகத்துல போட மாட்டான். பகுத்தறிவு இருந்தாலே தான் நல்லா தண்டிப்பான். மனித இனமா இருந்தாலும் அவங்க இந்த நம்பர் இந்த அளவுக்கு இருப்பாங்க, ரேஞ்சில் ரேஷியோல இருப்பாங்கன்னு சொன்னா, ஆனா உர்ஜான் தான் இருப்பாங்க என்று ஒரு கூடை போட்டு கவர்த்தி 25 பேர் பிடிச்சு விடலாமே. அப்படி இருந்தா அவங்களுடைய சைஸ் கண்டிப்பாக ரொம்ப சின்ன சைஸாகத்தான் இருக்க முடியும். மர்க்கா சொல்லு. ஆனா உர்ஜான் தான் இருப்பாங்க என்று ஒரு கூடை போட்டு கவர்த்தி 25 பேர் பிடிச்சு விடலாமே. அப்படி இருந்தா அவங்களுடைய சைஸ் கண்டிப்பாக ரொம்ப சின்ன சைஸாகத்தான் இருக்க முடியும். மர்க்கா சொல்லு. ஆனா உர்ஜான் தான் இருப்பாங்க என்று ஒரு கூடை போட்டு கவர்த்தி 25 பேர் பிடிச்சு விடலாமே. அப்படி இருந்தா அவங்களுடைய சைஸ் கண்டிப்பாக ரொம்ப சின்ன சைஸாகத்தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் துல்கர்னைன் சொல்லி காட்டுறாங்க, ஃபமஸ்தத்தாஹு அய்யதுஹருஹு வமஸ்தத்தாஹு லஹு நக்பா. அதுல வந்து அவங்களால ஏறவும் முடியாது, அதுல ஓட்ட போடவும் முடியாது. இந்த அளவுக்கு தான் ஓட்ட வந்துச்சுன்னு ரசூலா சொல்றாங்க. மர்க்கா சொல்லு.
அதில் வந்து அவங்களால ஏறவும் முடியாது, அதில் ஓட்ட போடவும் முடியாது. இந்த அளவுக்கு தான் ஓட்ட வந்துச்சுன்னு ரசூலா சொல்றாங்க. மர்க்கா மர்க்கா சொல்லு. அதில் வந்து அவங்களால ஏறவும் முடியாது, அதில் ஓட்ட போடவும் முடியாது. இந்த அளவுக்கு தான் ஓட்ட வந்துச்சுன்னு ரசூலா சொல்றாங்க. சொல்லியிருக்கோம். அதில் ஜமாத்துடைய இல்லை நீதம் அந்த யூடியூப் சேனலுடைய பார்வையாளர்களுக்கு 10 பெரிய அடையாளங்களை பற்றின கோர்வையில் விளக்கத்தை பற்றி நம்ம நேரடியாக உட்காந்து பேசணும்னா நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லியிருந்தோம். தொடர்பு கொள்ளுங்கள். இன்ஷால்லா எங்கள் பணிகளுக்கு வந்து நன்கொடை கொடுக்க வந்தால் இந்த பேங்க் அட்ரஸ் நன்மை கொடுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கேன் மெசேஜ் பண்ணி அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுமாதிரி எங்கள் யூடியூப் சேனல் வீடியோஸை பார்க்கணுன்னா அந்த அதில்னு போய் நீங்கள் யூடியூப் சேனலோட சர்ச் பால் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வரும். அதனால் வந்து நாங்கள் இப்போ இதுக்கப்புறம் உள்ள பாகத்தெல்லாம் நம்ம போடுவோம். அப்போ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் இன்ஷால்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுமாதிரி உங்களோட நண்பர்களுக்கு என்ன செய்யுங்க, இந்த வீடியோவை வந்து நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம இந்த பதிப்பை முடிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.